ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்காக நம்ம அருணாச்சலம் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதை நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சீரியலில் உள்ள எல்லாருக்குமே நந்தினிக்காக இவர் என்னடா இந்த லெவல் வரை போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அருணாச்சலம் நந்தினிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சீரியலுக்குள்ளே போகலாம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. எப்படியும் நந்தினியால் சுந்தரவல்லி வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக நந்தினி வராமல் இருந்திருக்கலாம். அந்த டைமில் கொஞ்ச நேரமாச்சும் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்திருந்தால் தான் அதோட அருமை புரிஞ்சிருக்கும். ஏன்னா நந்தினியை கொஞ்சம் நெஞ்ச கொடுமையப்படுத்தினாங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பாங்க. அதுக்காக அவங்க இருந்திருக்கணும். ஆனால் ஹீரோயினியாச்சே கரெக்ட் டைமில் வந்தால் மட்டும்தானே அதுக்கு மதிப்பு. அதனால தான் அப்படி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. சுந்தரவல்லி, மாதவி, சுரேகா அவங்கெல்லாம் தனியாக போயிட்டாங்க. நம்ம சிங்காரம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அருணாச்சலம், சூர்யா சார், நந்தினி 3 பேர் இருக்காங்க. 3 பேர் தான் இப்போ நம்ம அருணாச்சலம் கூட்டுட்டு போயிருக்கும்போது இந்த மாதிரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. போனதுமே மாலையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. சூர்யா சார் 2 மாலை வாங்கிட்டு அர்ச்சனையெல்லாம் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம அருணாச்சலம் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் இந்த மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யா இருந்துட்டு, ஏன் டாடி இதெல்லாம் அப்படின்னு கேட்க, மாற்றுடா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அவள் ரொம்ப மனசு படபடன்னு இருக்குது, பெரிய கண்டத்துலாம் தப்பிச்சு வந்திருக்காள், அதனால் மாற்று, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம சூர்யா சார் நந்தினிக்காக மாலையை மாற்றிக்கிறாரு. அது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஆக அருமையான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையான லவ்வோடு நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கூடிய சீக்கிரம் எப்படியுமே நம்ம சூர்யா சாருக்கு நந்தினி மேலே காதல் வரதா போகுது, அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த 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 ஒரு டெம்பரரி கல்யாணம் எல்லோரும் பண்ணிட்டாங்க. நம்ம சூர்யா சாரும் நந்தினி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே நம்ம நந்தினிக்கு படபடன்னு ஆகிடுது. ஐயையோ, இதை பார்த்தா சுந்தரவல்லி அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு படபடப்பு ஆகிடுது. அவங்க நம்ம நந்தினி நினச்ச மாதிரியே வீட்டுக்கு வந்ததுமே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்த்ததுமே நம்ம சுந்தரவல்லிக்கு கோவம் நம்ம நந்தினியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சூர்யாவை அடிக்க முடியாதனால நம்ம நந்தினி அடிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்துக்கிறாங்க. அந்த மனசாட்சி கூட இல்லாமல் பணக்கார திமிரில் அடிக்கவும் நம்ம அருணாச்சலம் பொறுத்து எவ்வளோ தடுக்கிறாரு. அவர் தடுத்துமே கேட்குற மாதிரி இல்லை நம்ம சுந்தரவல்லி அம்மா. அதனால் அருணாச்சலத்துக்கு கோவம் வந்துடுது. நான் உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லியை கையை பிடிச்சி தரன்னு இழுத்தாந்து வெளியே விடுறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே நந்தினி மேலே கையை வச்சேன்னா அப்புறம் நான் என்னோட ஆட்டத்தை நான் காட்ட மாதிரி இருக்கும், நான் பொறுமையாக இருக்கிறதோட நீ பொழைச்சி போ, இல்லை அப்படின்னா வேறு மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம அருணாச்சலம் சுந்தரவல்லியை எதிர்த்தே பேசியிருக்காங்க. ஏன்னா நந்தினி பட்ட கஷ்டம் அதனால் இதுக்கு மேலே சுந்தரவல்லியால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அருணாச்சலம் சார் இருந்துக்கிட்டு நந்தினிக்கு எப்படியுமே செமையாக சப்போர்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்